ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி, அதுவும் பாஸ்மதி அரிசியில். அரிசியெல்லாம் கொஞ்சம் கூட குலையாமல் குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில். பாருங்கள், அரிசியெல்லாம் எப்படி உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்குன்னு. சிக்கன் கூட நல்லா சாஃப்டாக வந்துருங்க. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் குக்கரில் செஞ்சால் குழையுமேன்னு கவலைப்படாதீங்க. நான் சொல்கிற அளவுகளை செஞ்சு பாருங்கள், பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பார்த்த உடனே அப்படியே சாப்பிட்றலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. இந்த பாஸ்மதி அரிசியை இன்னொரு கப்புக்கு மாற்றிட்டு நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி ஊற வேண்டிய நேரம்னு பார்த்திங்கன்னா 1/2 hour மட்டும்தாங்க. 2 டைம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு இடையில் மிக்ஸி ஜாரில் ஒரு 6 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. அதை கூடவே கொஞ்சோண்டு பட்டையும் 3 கிராம்பு சேர்த்து இது கூடவே அரைச்சிருங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் வறுத்து அரைச்சி அந்த பவுடர் யூஸ் பண்ண தேவையில்லை, இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெங்காயம் போடும்போது எண்ணெய் தெறிக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஸ்டார் அனைஸ், ஒரு ஜாதிபத்திரி, 2 பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் முழுசாக சேர்க்கும் போது பார்த்து சேருங்க, லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. எண்ணெயில் சேர்க்கும்போது பிரியாணியோட கலர் அவ்வளோ நல்லா எடுத்து கொடுக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சோண்டு மல்லி சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைம்லேயே புதினா மல்லி சேர்த்துட்டிங்கன்னா பிரியாணியோட ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் பட்டை கிராம்பு அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போய் வரட்டும். இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. நீங்கள் இஞ்சி பூண்டை அடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரியாணி கடைசிலையும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான உப்பையும் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா இந்த தக்காளி நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த மிளகாய் தூள் சேர்த்த காரணனால தான் இது நல்லா இந்தளவு டார்க்காக இருக்குது. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் மீதி உள்ள 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளும் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இந்த பிரியாணிக்கு வேறு அதிக மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதுவே போதும். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்தால் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் முக்கியமாக புளிச்சிடக்கூடாது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தயிர் இருக்கிற இடம் தெரியாத மாதிரி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த தக்காளியோட தயிர் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க. ஒரு லெக் பீஸோடு எடுத்துருக்குறேன். அதையே இந்த டைமில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரிசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். சிக்கனோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா பிரியாணியோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. 1/2 kg சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு 300லேருந்து 350 கிராம் அரிசி எடுத்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு சிக்கன் கால்வாசி நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட அதிகமாக விட்டுறாதீங்க, அப்புறம் குழைய ஆரம்பிச்சிரும். 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிச்சிருச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊறி நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிளற வேண்டாங்க. இந்த மாதிரி லைட்டாக மட்டும் உள்ளே போகிற மாதிரி கிளறி விடுங்க. இந்த டைமில் நல்லா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசியும் தண்ணி லெவலாக வந்துருச்சு. இந்த டைமில் மூடி போட்டு 2 விசில் விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். விசிலெல்லாம் நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்மளோட சிக்கன் பிரியாணி அதுவும் பாஸ்மதி அரிசியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசி கொஞ்சம் கூட உடையவே உடையாதுங்க. நீங்கள் தண்ணியோட அளவு கரெக்டாக விட்டிங்கன்னா இந்த மாதிரி அரிசி உதிரி உதிரியாக சூப்பராக வரும்.
மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் கடையில் கிடைக்கிற ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பிரியாணி செய்ய பாத்திரம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. குக்கர்லேயே ப்ரெஷர் விட்டு ஈஸியான சிக்கன் பிரியாணி, அது தம் பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.